ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சிக்கன் ரோல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மைதா 1.5 கப், எண்ணெய் 1/2 கப், கருப்பு எள்ளு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம், ஓரிகனோ கொஞ்சம். இது மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறதுக்குள்ளது. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கருப்பு எள்ளு சேர்த்தாச்சு, கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு, மைதா மாவை சேர்த்துடலாம். இப்போ ஓரிகனோ, சில்லி ஃப்ளாக்ஸ், இதையெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சோண்டு முதல்ல பிசைஞ்சிக்கலாம். எல்லா மாவும் கலந்துட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். மாவு நமக்கு சப்பாத்தி மாவு அளவில் பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அது தேய்க்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மாவு ரெடி பண்ணுற மாதிரி பிசைஞ்சாச்சு. இதை ஒரு நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஸ்டஃபிங்குள்ள பொருள்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். சிக்கன் வேக வச்சதை சின்ன சின்ன பீஸை நம்ம நல்லா கையாலேயே பிச்சு விட்டு நல்லா தூளாக ஆக்கிக்கிட்டுலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும், கேப்சிகம், மல்லித்தலை எல்லாமே பொடியாக நறுக்கிக்கணும். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா மசிச்சுக்கிட்டுருணும். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேப்சிகம், மல்லி இலை, கொஞ்சம் உப்பு சேர்த்த பிறகு நல்லா பிசைஞ்சு இதை நம்ம இந்த மாவை நல்லா விரித்து இந்த ஸ்டஃபிங்கை நம்ம சேர்க்கணும். மாவை தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் மைதாவை தூவிக்கிட்டு மாவு நல்லா ஊறி நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. அதை ஒரு பேட்டிட்டு இது நம்ம 2ஆக வெட்டிக்கிட்டுடலாம். இந்த ஒரே உருண்டையை நம்ம தேய்ச்சோன்னா நமக்கு மொத்தமாக போயிடும். பாதி எடுத்துக்கிட்டு அதை நம்ம மெலிசாக தேய்ச்சி அதில் ஸ்டஃபிங்கை வைக்கலாம்.
இப்போ நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். நல்ல பெருசாக அந்த பாத்திரம் அளவுக்கு நல்லா பெருசாக வர மாதிரி தேய்க்கணும். பூரி சப்பாத்தி மாதிரி சின்னதாக தேய்க்க தேவையில்லை. இது ஃபுல்லாக பாத்திரம் அளவுக்கு ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. நம்மளோட மெலிசான அளவு நம்ம பார்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு நமக்கு எப்படி சரியான பதம் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். லேசான தடிமனாக இருந்தால் போதும். ரொம்ப மெலிசாகவும் வேணாம், ரொம்ப மொத்தமாகவும் வேணாம். இதில் இந்த ஸ்டஃபிங்கை இந்த மாவு ஃபுல்லாக பரப்பிடணும். ஃபுல்லாக பரப்பியாச்சு. இப்போ ரோலாக மடிக்கலாம். இந்த ரோல் கொஞ்சம் நமக்கு மொத்தமாக இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் இப்படி தேய்ச்சி மெலிசாக்கிக்கலாம். ரோல் நமக்கு கரெக்டான பதத்தில் கரெக்டான அளவில் வந்த பிறகு இது நமக்கு எப்படி ரோல் நமக்கு பெருசாக வேணுனாலும் பெருசாக வெட்டிக்கலாம், சின்னதாக வேணுனாலும் சின்னதாக வெட்டிக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கிற அளவுக்கு நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம வெட்டிக்கலாம். கட் பண்ணி ரோல் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம மைதா மாவு கொஞ்சோண்டு தண்ணியில் சேர்த்து கொஞ்சம் கூலாக கரைச்சி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் இதில் கொஞ்சம் நலக்கணும். எண்ணெயில் போடும்போது அந்த ஓரப்பக்கம் நமக்கு பிரியாமல் இருக்க. இப்போ ரோல் பண்ணியாச்சு, ஆனால் பிரியவே இல்லை. பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு, இது மாதிரி பிரியுமோ என்னமோன்னு. ஆனால் எண்ணெயில் பிரியவே இல்லை, நல்லா அழகாக வந்துடுச்சு. மைதாவில் ஒரு முக்கு முக்கி பரட்டி வச்சுக்கலாம். இதே மீதி மாவையும் இதே மாதிரி ஸ்டஃபிங் போட்டு சேர்த்து இதே மாதிரி உருட்டி எடுத்து அதையும் வச்சுக்கிட்டாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. நல்லா சூடானதும் அதை கொண்டு ஒன்றா போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் முறுமுருண்டு ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். ஈஸியான மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சமோசா கொஞ்சம் மடித்து செய்ய கொஞ்சம் தெரியல, சரியாக வரலைன்னா இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். சிக்கன் ரோல் நல்லா வந்து ஈஸியான ஒரு மெத்தடாக தான் இருக்குது. முறுமுறுண்டு நல்லா வந்த பிறகு அதில் ஒரிகனோ, சில்லி ஃப்ளாக்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வேறு டேஸ்ட்டோட நல்ல மணமாக நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் இதில் இருக்கிறதுனால
குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு சிக்கனோட சேர்த்து சாப்பிட நல்ல ஆரோக்கியமான ஒரு டிஷ் தான். இது நல்லா முறுமுண்டு ஆயிடுச்சு, அதை எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ரோலை போட்டுடலாம். இது நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா முறுமுன் ரெடி ஆகிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ நம்ம சாஸோட சர்வ் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக, நல்லா பஃபியாக, நல்லா அழகான சிக்கன் ரோல் நமக்கு கிடச்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது புது ஐடியாஸோட வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.